ஜூலை 18 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாறன் அவங்க அம்மாவுடைய சமாதியில் போய் அவங்களுடைய துன்பம் எல்லாத்தையுமே சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பிடிச்சவங்க எல்லாரையுமே எதுக்காக சீக்கிரமாகவே என்னை விட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வர்றாங்க. என்னடா எதுக்கடா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் கார்த்தி, உனக்கு என் மேல் அக்கறை இருக்குதா? இது வரைக்கும் என்னை கூப்பிட்றதுக்கு நீ வந்ததே கிடையாது, இன்னைக்கு என்ன புதுசாக வந்திருக்கிறியா? நீ இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கிறியா? இதுக்கப்புறம் லவ் பண்ணாத. அவங்க இல்லாத போது நமக்கு வலிக்கிற வலி யாராலையும் தாங்கவே முடியாது அப்படின்னு வீராவை லவ் பண்ணுற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அப்போ தான் கார்த்திக்கு தெரிய வருது மாறன் யாரையோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. வீட்டுக்கு வந்த உடனே மாறன்ட்ட கேட்குறாங்க, டேய் நீ லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நான் எப்போ உனக்கிட்ட சொன்ன, போதையில் இருந்தப்போ சொல்லிட்டேன், ஒரு நாளைக்கு சிக்காமையாக போக போகிற, இன்னொரு நாள் இதே மாதிரியே தண்ணியை போட்டு முனங்க இல்லை, அந்த பொண்ணு யாருங்கிறத சொல்லிடுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே. என்னம்மா கண்மணி, உன் தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்தில் முழு விருப்பம் தானே, நம்ம நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க. அண்ணா நீ பண்ணுறது கொஞ்ச நாள் அர்த்தம் இருக்குதா? வீரா எல்லாத்தையுமே பட்டு பட்டுன்னு பேசுகிற பொண்ணு, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ஒரு வார்த்தை உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமானு கேட்டா தானே, இவங்க எல்லாரும் சொல்கிறத வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு நம்ம எப்படின்னே கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க. அதனால் ராமச்சந்திரனும் வீரா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே காலையிலேயே வர சொல்லிடுறாங்க. வீராவும் வந்துட்டு வீரா அடிக்கடி மாறனையே பார்க்குறாங்க. மாறனும் விடாமல் வீராவையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை வள்ளி கவனிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு சம்மதமாக இல்லையான்னு கேட்டால் எதுக்காக மாறனையே பார்க்குறான்னு தெரியலையே, மாறனும் இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு தெரியாமல் வள்ளி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் கண்மணி பார்க்குறாங்க. பாத்தியாத்த, இவங்க 2 பேருமே மனசு மாறிடுவாங்க போல. கண்மணி ஒருவேளை மனசு மாறி இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் கண்மணி வந்துட்டு வீராவை கேட்கும்போது வீரா சொல்கிறாங்க, ராமச்சந்திரன் சார் எனக்கு மாறனை பிடிச்சிருக்குது, நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே மாறன் வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ராமச்சந்திரன்லாம் சாக்காயி போய் இருக்கிறாங்க. வீராவும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கண்மணிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவங்க 2 பேருமே ஒன்று சேரக்கூடாதுன்னு தானே நம்ம இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும். இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இவ என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்னு ரொம்ப சாக்காயி போய் நிற்கிறாங்க. அதிர்ச்சியில் ஏ கண்மணி அப்படின்னு பயங்கர சவுண்டாக கத்தியாடுறாங்க. என்னடி ஆச்சு, எதுக்காக நீ இப்படி கத்திட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ கனவா? மாமா எவ்வளோ நேரமாக கேட்டுட்டு இருக்கிறாரு, பதில் சொன்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணா அவள் கொஞ்சம் தனியாக விடுங்க, அவள் யோசித்து பதில் சொல்லட்டும், தயங்கிக்கிட்டே இருக்கிறாள், இந்த கல்யாணத்தில் அவளுக்கு விருப்பம் இல்லையா என்னமோ அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து கேட்குறாங்க. அப்போ தான் மாறன் சொல்கிறாங்க, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. வீரா கிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு வீரா ராமச்சந்திரன் கேட்ட உடனே இந்த கல்யாணத்தில் எனக்கு முழு விருப்பம் இருக்குது, இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, அதனால நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வள்ளி சொல்கிறாங்க, யாருக்காகவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாழ போகிறது நீ, உன்னோட சம்மதம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் பரிபூர்ணமாக சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் தடபடலாம் நடந்துட்டு இருக்குது. வீரா கேட்குறங்க, கண்மணி இந்த கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும், இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது, நகை நட்டு சீர்வரிசையில் அவங்க எவ்வளோ கேட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றிலாம் நீ கவலையே படாத, ராமச்சந்திரன் சார் உன்னைய பொண்ணு மாதிரி நினைக்கிறாரு, அவர் உனக்கு எல்லாமே செய்கிறீன்னு சொல்லிட்டாரு, அதனால் இந்த கல்யாணத்தை பற்றி நீ எதுவுமே மனசில் போட்டு குழப்பிக்காத, நீ மனப்பொண்ணா மனமேடையில் வந்து உட்காந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது ரொம்ப தப்பு, அவரோட பொறுப்பில் என் கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு வீரா வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. அதை கேட்ட வள்ளிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கிறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க.